ஹலோ வியூவர்ஸ். டிராகன் படத்திலிருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பவளமல்லி சாங் வரைக்கும் கலக்கிட்டு இருக்கிற கைடு லாகூரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைடு லாகூர் டிராகன் படத்திலிருந்து தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கிடச்சிது. அவங்க எங்கே பிறந்தாங்க, என்னவெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? வாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். கைடு லாகூர் April 11, 2000 அசாம் ஸ்டேட்டில் இருக்கிற டெஸ்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் பிறந்தாங்க. லேட்டராக அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக பூனே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா மோகன்லால் லாகூர், அவங்க அம்மா சுனிதா லாகூர். ஸ்கூலிங் எல்லாமே பூனேல தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. காமர்ஸ் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸ்டடியிலிருந்தே அவங்களுக்கு மாடலிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கேமரா முன்னாடி எப்படியாவது நிற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ட்ரீமே இருந்துச்சு. இன்றைக்கி லக்ஸூரியாக லைஃப் ஒன்று வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சிம்பிள் லைஃப் தான் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க, நான் ஆக்டிங் சான்ஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிளாத்திங் ஸ்டோர்ஸில் எம்என்சிஸ் கம்பெனிஸில் எல்லாம் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சினிமா என்னோடய ட்ரீம் லைஃப், அதை ஃபினான்ஷியலாக நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மாடலிங் ஜேர்னின்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா கைடு லாகூர் லைஃப் டேர்ன் ஆகிற ஒரு மூமெண்ட்டே அதுக்கு காரணமே அந்த மாடலிங் தான். அவங்க சொல்லரி பேஜியன் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ண எவ்ரிதிங் ஃப்ரெஷ் ஃபேஸ் செஷன் சீசன் 12 டைட்டில் வின் பண்ணினது தான் இவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அது மூலிமா தான் சினிமா டோரே இவங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. அதில் தான் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்க மேலே ஒரு அட்டென்ஷன்ஸ் கிடச்சிது. அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி 2021 கன்னடா முகில்பேட்டை அப்படிங்கிற ஒன்றில் ஹீரோயினாக டெபியூட் பண்ணாங்க. அப்போ அவங்க இன்னும் ஃப்ரெஷ் பேஸ் காம்படிஷனில் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் மூவிலே பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரியில் 2022 கூட பார்த்தீங்கன்னா 11 பதம் நொட்டண்டு அப்படின்னு ஒரு மூவியில் நடித்தாங்க. தெலுங்குல அல்லூரின்னு ஒரு மூவியில் நடித்தாங்க. மராத்தியில் ஐ பிரேமியூன்னு ஒரு மூவியில் நடித்தாங்க 2023. ஆனால் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கல. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் டிராகன் ஒரு மூவியில் நடித்தாங்க. அது அவங்க லைஃபைவே எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. செம ரீச் அந்த படத்தில். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலையும் நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அவங்கள பற்றி நிறைய ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாம் அட்ராக்ஷன் ஆக ஆரம்பித்தாங்க. இவங்க லைஃப் ஸ்டோரி அவ்வளோ ஈஸியாகவும் பெருசாக பார்க்குறதுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி சிம்பிளாக கிளாத்திங் ஷாப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்காட்டி அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணங்காட்டி தான் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்கு. அந்த ரீச்சை யூஸ் பண்ணி நல்லா க்ரோத் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ உண்மையான விஷயமும் கூட. இவங்களோட சேலரி ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் தெரியாது இல்லையா? ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 25 lakhs வரைக்கும் ஒரு படத்துக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுவே அதிகம் தான், மேபி 10 to 15 lakhs தந்திருப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆனால் இப்போ அவங்களுக்கு இருக்கிற டிமாண்டுக்கு 1 crore 2 crore வரைக்கும் கூட அவங்களால டிமாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு தான் பேஜஸ்லாம் நிறையா சொல்கிறாங்க. நமக்கு அஃபீஷியலாக அது என்னன்னு தெரியல. அது போக அவங்க சோஷியல் மீடியாலையும் பயங்கர ஆக்டிவேட்டாக தான் இருக்காங்க. அது மூலிமா வர இன்கம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா பிராண்ட் டீல்ஸ் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க, போஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி. அது போக ஆல்பம் சாங்ஸ் நிறைய ரீசன்ட் டைம்ஸில் கூட பவளமல்லி பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த ஒரு பவளமல்லி பெரிய ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரீம்லேருந்து வந்தாங்காட்டியே கண்டிப்பாக அதெல்லாம் 30+ lakhs தான் நிறைய earn பண்ணியிருப்பாங்க. கைடு லாகூரோட லைஃப் ஸ்டோரியை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹீரோ, ஹீரோயின், செலிபிரிட்டிஸ், பிளேயர்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லாரோட வீடியோஸும் நம்ம கண்டிப்பாக அவங்க லைஃப் ஸ்டோரி போடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீட் பண்ணுவோம். பாய்.